இரண்டாவது முறை இந்த சபைக்கு போதர் மூலமாய் அழைக்கப்பட்டு உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தரை நன்றி சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையாக நம்ம எல்லாருக்கும் ஊழியம் செய்கிற நம்மை பார்த்து கர்த்தர் பேச விரும்பின வார்த்தைகளை மாத்திரம் அடியான இடத்திலிருந்து தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை நான் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆய்ச்சிவித்து கடந்து போக விரும்புகிறேன். எனவே கண்களை மூடி தலையை தாழ்த்தி, அன்பின் பிதாவே, அப்ரோஜனமான ஊழியக்காரன் கடமையை மாத்திரம் செய்யும்படியாய் அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவேராக. எங்களுடைய ஊழியங்களிலுடைய குறைபாடுகளை நிறைவாக்கும்படியாய், எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைபாடுகள் நிறைவாக்கும்படியாய், எங்களை புதுப்பிக்கும்படும்படியாய், ஆமாப்பா, சுத்திகரிக்கப்பட ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக தேவன் தாமே அப்பா எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன காரியங்களை செய்தாலும் மனிதர்கள் எப்பொழுதுமே சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாறி போய் விடுவார்கள். ஆயினும் கர்த்தர் எந்த சூழ்நிலையும் அவர் மாறுகிற தேவன் அல்ல. அதனால் எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 13 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 13 நாம் உண்மை உள்ளவராய் இல்லாது இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், மறுதளிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் தன்னைத்தாம் மறுதளிக்கிற தேவன் அல்ல. நாம் உண்மை உள்ளவராய் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்மை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்து நமக்கு ஒரு ஊழியத்தை தந்து இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். அதனால் தேவன் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இல்லை, வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தீங்கு நாட்களில் காக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் எதற்காக நம்மை அழைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த ஊழிய பாதையில் அநேக நெருக்கங்களும் பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் கண்ணீர் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரும். ஆயினும் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இப்போ பாருங்கள், அந்த தாவீதை ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை ராஜாவாக அவரை அழைத்தார். ஹல்லேலூயா. அப்போ அழைத்த அந்த தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனால் ராஜாவாகிய தாவீது சில காரியங்களிலே தவறி போனதை வேதத்தில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மாமிசம் பலவீனமானது தான், ஆனால் ஆவி உற்சாகமானது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஆவியோ உற்சாகமானது, மாமிசமோ பலவீனமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆவியே மாமிசம் அடக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இந்த மாமிசம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. அதற்குள்ளாக இருக்கிற ஆவி அது எப்பொழுதும் அதாவது அது வல்லமை மிக்கதாய் உயிரடையும்படியாய் எப்பொழுதும் அது உற்சாகமாய் இருக்கும்படியாய் நாம் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த கூட்டங்கள்லாம். ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? நாம் ஏன் ஒரு மனத்து நாம் அந்த வேதனுடைய வார்த்தையை ஏற்று அதை கேட்பதற்கும் வாஞ்ச உள்ளவராக நாம் இருக்க வேண்டும் என்பது எதற்காக என்றால் அவர் கொடுத்த ஆவியிலே நாம் அனுதினமும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். நம்ம எடுத்து அவர் பயன்படுத்த வேண்டும். அநேக ஜனங்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போ அதுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 12:1-2. சங்கீதம் 12:1-2. சங்கீதம் 12:1-2. இரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். ஆமா, உண்மை உள்ள மனபுத்திரர் குறைந்து இருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இரு மனதாய் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. இது தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தைகள். அப்போ பக்தி உள்ளவன் அற்று போய் கொண்டு இருக்கிறான். இப்போ நாம தான் பக்தி உள்ளவர்களாய் மாறணும். நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லணுமானா, நான் ஒரு விக்கிர ஆராதனையிலிருந்து கர்த்தர் என்னை வேறு பிரித்தார், குடும்பத்திலிருந்து வேறு பிரித்தார். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அநேக உபத்திரங்கள் வழியில் தேவனை நான் அறிந்து கொண்டவன். அதனால தான் சங்கீதம் 119:71 சொன்னது போல, உபத்திரப்பட்டதில் அல்லது அவருடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொன்னது போல, இன்னைக்கு அந்த உபத்திரப்பட்டதில் அல்லது. அதனால தான் இன்னைக்கு அந்த சாட்சியோடு கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஏதோ துன்மார்க்கமாக வாழ்ந்த நாட்கள். நான் கப்பல் துறையில் 16 வருடங்கள் வெளிநாட்டு கப்பலில் வேலை பார்த்துருந்த என்னதான் கர்த்தர் அழைத்தார். அழைக்கும் பொழுது பலவிதமான போராட்டங்கள். அதாவது நான் தேவனை அறியாத ஒரு சன்னதியில் பிறந்த என்ன கர்த்தர் உருவாக்குவதற்காக என் மனைவியை புடமிட்டார்.
பாருங்கள், மனைவி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம், அதாவது 4 மாதங்கள் அந்த இருளின் அதிகாரத்தினால போராடும் பொழுது என்னால் அவங்கள எப்படி காப்பாற்றுன்னு தெரியல. அப்படி தான் நான் அந்த ஒவ்வொரு இடமா போய் செவிக்க போகும் பொழுது தான் அப்போது அந்த காரியத்திலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அப்போ 1 வருஷம் நான் கப்பலுக்கு போக முடியல, பல இன்னல்கள். அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கி அப்புறம் அதே அபிஷேகத்தை கொடுத்து அந்த 1 வருடத்துக்கு பிறகு அவர்கள் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். தொலைபேசி மூலமாக தான் இந்த இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியம் செயல்பட்டு வந்தது. அப்போ அதற்கு பிறகு தான் நான் வேலைக்கே போனேன். அப்படி ஒரு தரித்திரியமான ஒரு போராட்டம், பாடுகள். இப்போ எவ்வளோ சம்பாதிச்சனோ அதெல்லாம் ஏமாற்றப்பட்டு ஒன்றுமில்லாமல் ₹1 அரிசி வாங்கி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அந்த இருள் அதிகாரம் சொல்லும்போது என்னுடைய பிள்ளையை, ஒரு 1.5 வயசு பையனை கழுத்தில் கத்தி வச்சு இழுக்கிறாங்க. ஒரு 12 நைட்டு 12:30 மணிக்கு பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு நான் அவனை காப்பாற்றினேன். கத்தி மாற்றிருந்தனால கழுத்தில் வெட்டுப்படலை. அப்போ பாருங்கள், அந்த சூழ்நிலையிலேருந்து தான் நான் 4 மாதம் இரவு தூங்கவே மாட்டேன். ஏன்னா 12 மணிலேருந்து விடியற்காலையில் 5:30 மணி வரை எது வேணாலும் நடக்கும். அப்போ உலகத்தை நாம் நேரடியாக சந்திப்பதை காட்டிலும் இந்த மறைவான இருளுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அன்னைக்கு நான் அறிந்தேன். அப்போ எந்த காரியமும் முன்பாக வரும்பொழுது நாம் ஜெயித்து விடலாம், பின்னிட்டு வருகிறதை நாம் எப்படி அதை ஜெயிப்பது என்று பார்க்கும் பொழுது தான் கர்த்தருடைய நாமம் தான் நம்மை விடுதலை ஆக்கும் என்பதை அன்று நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அன்றைக்கு நான் பிடிச்ச பைபிள் தான். ஏன்னா ஒரு நாள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போராட்டம் வரும் பொழுது பகல்லையும் வந்துச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லி உடனே பைபிள் எடுத்து அவங்க தொடையில் வைத்தேன். அப்போ அவங்களால தொடக்கூட முடியல, அது எரியுது எடுறான்னு சொல்கிறாங்க, ஆனால் பைபிளை தொட முடியல. அன்னைக்கு எடுத்த பைதம் தான் இன்ன வரைக்கும் வெளியே கீழே வைப்பதற்கு கூட யோசிப்பேன். ஏன்னா அவ்வளவு பக்தி. அந்த பிசாசுக்கு தான் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்பது பயந்து நடுங்கிறது தவிர மனிதருக்கு அல்ல. அதனால் நமக்கு தேவன் இந்த வேதத்தை கொடுத்துருக்காண்டா பாக்கியம். அப்படி தான் நான் அதிலேருந்து வந்தது. அப்படியே இந்த ஊழியம் நடந்தது. 2013 தான் இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியம்ங்கிற பெயரை கொடுத்தார். 2015 அவங்களுக்கு கேன்சர் புற்றுநோய் வந்து அதில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் இருந்தும் 2015 மே 24 அவர் கர்த்தருக்குள் நித்திரை ஆயிட்டார். உலகமே எப்படிங்கிறது தெரியாமல் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு 6 மாதம் 9 மாதம் கப்பலில் இருந்தால் கூட வீட்டுக்கு இருக்கும்போது 3 மாதம் தான் இருப்பேன். அதனால் உலகத்தில் வாழலை, இங்கே உள்ள மக்களோடு நான் வாழ்ந்தது கிடையாது. சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது தான் கர்த்தர் அது இறந்த உடனே எனக்கு நிறைய ஊழியக்காரர்கள் வந்து தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் இருதயத்துக்கு போகலை. இந்த காதுலேருந்து இந்த காது போயிட்டு. அப்போ நான் திருப்பி 2015 மேயில் இறந்துருக்காங்க, ஜூலையில் திருப்பி ஜாயின் பண்ணிட்டேன் கப்பல். அப்போ அந்த கப்பலில் 23 பேரில் 22 பேருமே ஈரானியாக இருந்தாங்க. நான் மட்டும்தான் இந்தியனும் தமிழனும் கிறிஸ்டியனாக இருந்தேன். அப்போ அன்னைக்கு கர்த்தர் என்னை நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். அவங்க செய்த ஊழியத்தினுடைய அந்த வீடியோஸ்லாம் கொண்டு போயிருந்தேன். அதுதான் பொழுதுபோக்காக இருந்தது. அப்போ அதை பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சாட்சியாக ஆந்திரா பகுதியில் செய்த ஊழியங்களை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அங்கே சொன்ன ஒரு சாட்சி என்னென்னா, நான் குடித்து படுத்திருக்கும் பொழுது என் மார்பில் கையை போட்டு ஜெபிப்பாங்க. பாருங்கள், இன்றைக்கி அதோடைய ரட்சிப்பு இங்கே வந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல அளவுக்கு இந்த கழுதியை எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்குமோ என்று நான் விரைந்து ஓடினேன். ஆனால் பாருங்கள், அந்த 9 மாதத்தில் திருப்பி வரும் முன்பாக கர்த்தர் என்னை புடமிட்டு உருவாக்கினார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு வந்த பொழுது கூட அந்த கேள்வி, இந்த ஏன் இப்படி நடந்த ஊழியம் தானே பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது. ஏன்னா எனக்கு 2 வாலிப பிள்ளைகள், அந்த நேரத்தில் சின்ன பையன், 3 பிள்ளைகளை வைத்து நான் எப்படி செய்ய முடியும், எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் கர்த்தர் சொன்னார், நான் அவர்களை பார்ப்பேன். அதாவது என்னை நான் மனைவியை ஆஸ்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போகும் பொழுதுலாம் அங்கே எல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருப்பேங்கிற வார்த்தை என்னை பின்தொடர்ந்தது. அப்போ எப்படி அவங்க உயிரோடு இருப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு தான் நான் இருந்தேன். அப்போ இப்போ அவங்க உயிரோடு இல்லை. அப்போ அந்த வார்த்தை மட்டும் என் இருதயத்தில் இருந்துகிட்டே இருந்து. இப்போ அநேகர் ஜெபிக்கும் பொழுது அதுக்கு பதில் வரல. ஆனால் கர்த்தர்கிட்ட அந்த கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தேன். 9 மாதம் முடிந்து நான் திருப்பி வந்து இந்த ஊழியத்தை செய்வதா இல்லை கப்பல் போவதான்னு இருக்கும் பொழுது உலகம், என் பிள்ளைகள் எல்லாமே கப்பலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. மூத்த மகள் தம்பிக்காக சொன்னான். ஆனால் கர்த்தர் என்னிட்ட பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நீ போகிற இடத்துல அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் நீ இருப்பான்னு தானப்பா சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது தான் நீ போகிற இடத்துல நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஒரே வார்த்தையினால் அப்பொழுதே அந்த ஃபைல் பேக்கை வைத்துட்டு பைபிள் பேக்கை எடுத்தேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 9 வருடங்கள் முடிந்து 10வது வருடம் தொடங்குகிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு வெறுமையாக வாலிப பிள்ளைகளாக இருந்த பிள்ளைகள் இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் 2 பிள்ளைகளுக்கும் திருமணமாய், ஒரு 2வது மகளுக்கு 1 பிள்ளையும், மூத்த மகளுக்கு 2 பிள்ளைகள். இப்போ போன வாரத்தில் ஒரு பையன் பிறந்திருக்கிறான் யூகேயில்.
பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க, நினைத்து கூட பார்க்கல. கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. அவர் அழைத்தார் என்றால் நிச்சயமாய் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை எடுக்கும் பொழுது தடுமாட்டம், போராட்டம், பாடு, எப்படி இந்த ஊழியம் செயல்படும் என்று ஒன்றுமே தெரியாத எனக்கு அப்படின்னு நிற்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஊழியத்தில் என்னை அழைத்தார், இம்மட்டும் நடத்தினார், இன்று வரை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதை வெறுமைப்படுத்தினார். நான் தரித்திரமானேன், ஏன்னா நான் எல்லா பணங்களையும் சம்பாதித்து பாவத்தினால, ஏன்னா கப்பலில் மட்டும் வேலை பார்க்கல, வெளியேயும் இருந்து, அதாவது வெளியே லீவில் வரும்பொழுது அதுக்குன்னு தனியாக ஆட்களை வைத்து வெளிநாட்டு கப்பலுக்கு ஆட்களும் அனுப்பி கொண்டிருந்தேன். அதனால் நான் சம்பாதித்ததே டாலர் பணத்தில் தான். ஆனால் ஒன்றுமில்லாமல் ₹1 அரிசி வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு, பால் வாங்க முடியாத அளவுக்கு நான் தரித்திரியப்பட்டது நல்லது. ஹல்லேலூயா. அதனுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இப்போ விலை மதிக்க முடியாத ஒரு காரியம். கர்த்தர் இந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துகிறாருன்னா அதற்கு நான் பாத்திரவானே அல்ல. ஹல்லேலூயா. அதனால் இந்நாள் வரைக்கும் அவர் என்னோடு கூட இருந்து பயணித்து கொண்டு இருக்கிறேன். அதனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஊழியக்காரர்களாக வருவதல்ல, நாம் எப்படி நொறுக்கப்பட்டோமோ அதற்கு பதிலாக இரட்டிப்பாக நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனால் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை. கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்தால் மாத்திரம் போதும், அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஆதியில் இருந்த அன்பிலே நிலைத்து இருக்கிறோமா? பாருங்க, தாவீது சொல்றார், பக்தி இல்லை. அப்ப பக்தி உள்ளன தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் இருந்தோம், ஆனால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால தான் வேறு பிரித்து இருக்கிறார். அவருக்கென்று ஊழியம் செய்வதற்காக நம்மை புடமிட்டு அழைத்து இருக்கிறார். அதனால் நாம் அதில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோம்னால் நிச்சயமாய் ஊழியத்தில் வளர்ச்சியை நாம் காண முடியும். ஊழியம் வளரும். அதனால் அதற்கு முக்கியத்துவம் மனிதர்களோடு, அதாவது நம்முடைய தோழர்களோடு பொய் பேசாமல், மறைக்காமல், கர்த்தருக்கு பயந்து நாம் நடந்தோமானால் பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். கர்த்தர் எதற்காக உண்மை உள்ளவராக இருந்தார் என்றால் நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, பக்தி விருத்தி அடைவதற்காக. அதனால தான் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அதனால் அந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சாலமன் சொல்கிற பாருங்க, அதை உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் நம்மை கண்டுபிடித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம தான் அது உண்மையாக இருக்கிறோமா, எல்லா காரியங்களும் நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தை கொடுத்திருக்கிறான்னா ஊழியத்தை செய்வதற்கு மிக 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 தேவனுடைய சத்தத்தை கேட்டு அறிந்து நடக்கிற ஒரு ஆளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஒரு மேன்மையை நாம் கண்டடைய முடியும். மனம் திரும்ப வேண்டும், அதுதான் முக்கியம். நம்ம மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணதை விட நம்ம வாழ்க்கையில் அதை தேவன் என்ன சொன்னாரோ அதை எடுத்து நாம் செய்தோமானால் அதுவே சாட்சியை மற்றவரை மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், நம்மளை அழைத்தவர் அவர் மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்குள்ளாக நாம் மன்னிக்கிற தன்மை வேணும். நான் ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்ல போனால், சின்ன வயசில் சின்ன காரியங்களை சொன்னாங்கன்னா அது 3 வருடமோ 4 வருடமோ அந்த காரியம் மைண்டில் அப்படி வைத்துட்டு அந்த சூழ்நிலை வரும்போது நான் சொல்லி காட்டுற ஒரு அனுபவம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. என் தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க என்னை குற்றப்படுத்தியிருந்தால் அந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருப்பேன். அதை நான் நிச்சயமாக தாய் தகப்பனுக்கே செய்தால் என் கூட உள்ளவருக்கு நான் எப்படி இருந்திருப்பேன்னு பார்த்துடுங்க. அப்படி ஒரு ஒரு முரட்டாட்டமாய் வாழ்ந்த நாட்கள். ஆனால் கர்த்தருடைய மகத்தான கிருபை, யாரை ஒருவரை நான் மன்னித்துட்டனோ தெரியல, அதுக்கப்புறம் அந்த காரியத்தை குறித்து பேசவே மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை அவர்கள் திருப்பி செய்தாலும் கூட அந்த காரியத்தை பற்றி பேசாதபடி கர்த்தர் கிருபையாக என்னை காத்துக்கொண்டார். அந்த ஒரு மன்னிப்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவரை மன்னிக்காவிட்டால் நம்ம எங்கே இருந்திருப்போம் இல்லையா? அதனால் மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால் நாம் எங்கே போயிருப்போம்? அப்போ நம்ம எப்படி தேவன் நம்மை மன்னிப்பார்? அதனால் எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாவங்களை அறிக்கையிட்டா, பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு, ஆமாம், உண்மையும் நீதியும் உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் போய் வேற யார்ட்டையும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல நாம் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த சுத்திகரிப்பு வந்துட்டுனாலே அந்த இருதயத்தில் இருக்கிற பாரம் நீங்கும். அப்போ மற்றவர்களை மன்னிக்கிறவருடைய தன்மை மாறிவிடும். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் அந்த ஊழியத்தை எடுத்த பிறகு கூட ஒரு சகோதரர் கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு கப்பல் ஷிப்பிங் லைனில் ஜாயின் பண்ண சொல்லி அவன் முதல் முறையாக அவங்க தகப்பனார் என்னிடத்தில் அனுப்பினார். அப்போ அந்த மனுஷனை கூட்டிகிட்டு, அந்த பையனை கூட்டிகிட்டு நான் சேர்க்கணும். நான் வந்துட்டேன். ஆனால் 10:30 மணிக்குள்ளே மெரின் ஆஃபீஸுக்குள்ளே போகணும்.
அப்போ நான் பைக்கு தான் வச்சுருந்தேன். அப்போ அந்த பைக்கில் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். நேரம் ஆகிட்டு, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். அப்போ அந்த தம்பி பின்னாடி வந்துட்டு அங்கிள் மெதுவாக போங்கன்னு சொல்கிறான். ஆனால் நான் கேட்கல, ஏன்னா நேரம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ரைட் பண்ணி போயிட்டேன் சென்னையில். அப்போ அது வந்து அண்ணா நகர்லேருந்து நேராக இங்கே புருஷப்பாக்கத்தில் இருக்க ஆஃபீஸ். அங்கே போனோன்னா அங்கே உள்ள வாட்ச்மேன் என்னை வந்து போன்னு கை காட்டினாப்ல. அப்போ எனக்கு ஒரு கோவம் வந்துட்டுனா நம்ம அங்கே ஆஃபீஸ்க்கு தானே போயிருக்கோம், நம்மளை போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெல்மெட்டு இதை மட்டும் வைத்துட்டு நான் சத்தம் போட ஆரம்பித்தேன். வேறு தப்பாக பேசலை, கோவப்பட்டு பேசினேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவரை பார்க்குறாங்க. அப்போ கூட எனக்கு மீட்டுமே எங்கே கேமரா இருக்குது அப்படின்னா அங்கே ஆஃபீஸில் கூட பேசிக்கலாம் அப்படின்னு சத்தம் போடுறேன். அப்போ அவர் தான் திருப்பி அடுத்தது நிதானமாக சொன்னார், ஆப்போசிட்லேயும் நம்ம வண்டி தான் விடணும், கோர்ட்டுக்கு முன்னாடி அது சரி அதில் விடலாம் அப்படி, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னா. சொன்ன உடனே சரி அந்த தம்பி இறக்கி விட்டு பைக் எடுத்து ஃப்ரெண்டில் கொண்டு போய் விட போயிட்டேன். விட்டு அந்த வண்டியை விட்டுட்டு இறங்கும் பொழுது அந்த வண்டி ஸ்கிட் ஆகிட்டு, அந்த கேபிள் இருந்தாலும் ஸ்கிட் ஆகி காலில் விழுந்துட்டு, கால் கையெல்லாம் வந்து அப்படியே சைலன்சர் சுட்டுட்டு எழுந்து பார்க்கும்போது எல்லோரும் என்னை பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்க மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பையன்ட்ட சொன்னேன், நீ உள்ளே போ, நான் சாயங்காலம் வரேன்னு செய்ய காட்டுறேன். அவன் புதுசுனால அவன் அப்படியே நின்றுட்டே இருக்கிறான். சரி அவன் பார்க்குறான்னு சொல்லிட்டு திருப்பி ஹெல்மெட் எடுத்து நான் கிராஸ் பண்ணி போனேன். போயிட்டு உள்ளே அவனை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் என் இருதயத்தில் ஒரு பெரிய பாரம், என்னடா இது அப்படின்னு என்னால் முடியல. அது அந்த வாட்ச்மேனை தாண்டி என்னால் போக முடியல. திருப்பி ஓடி வந்து அந்த மனுஷனை கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்ட அந்த மனுஷன் அழுதுட்டேன். ஆனால் உண்மையில் பாருங்கள், அந்த புண்ணு ஆறதுக்கு 1 மாதம் ஆச்சு. ஆனால் அங்கே இருந்த எல்லோரும் பார்த்தாங்க அந்த மனுஷன் அழுத. நான் சொன்னேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நான் தான் உங்களுக்கு அவ்வளோ டென்ஷனில் வந்தீங்க டிராஃபிக்கில், நான் தான் பொறுமையாக பேசியிருக்கணும் அப்படின்னு. 2 பேருக்குள்ளே ஒரு ஒப்புரவு ஆன பிறகு தான் எனக்கு சமாதானம் கிடைச்சிது. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அதே பகுதியில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு வரும்பொழுது டிராஃபிக் அதிகமாக. அப்போ ஒரு ஆட்டோ ஏறிட்டு என் காலில், ஆட்டோ வீல் என் காலில் நிற்கிது. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கார், ஐயா வண்டி எடுங்க கால் வலி. அப்புறம் போயிட்டாப்புல. அது அந்த இன்சிடென்ட் நடந்து வீட்டுக்கு போக முன்னாடி அந்த வேதனை நீங்கிட்டு. பாருங்கள், தேவன் அவருடைய பிள்ளைகளை எப்படி புடம்பிட்டுக்கிறான்னு பாருங்கள். அந்த வழி இல்லாமல் இருந்துக்கலாமே இல்லையா? ஆனால் காரில் அவருக்குன்னு ஊழியம் உண்மையாக செய்துட்டு வரும் பொழுது அந்த இடத்துல வந்த காரியங்கள் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் லகுவாய் மாறிட்டு. ஆனால் அதே இது அவருடைய பிள்ளையாய் நாம் இருந்துக்கிட்டு நாம் தவறு பண்ணினோம்னா உடனே தண்டிப்பார், அது பாரத்தை கொடுப்பார். அதை உணர்ந்து நம்ம அதை ஒப்புரவு ஆகிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சமாதானம் வேறு. இது என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். அதற்கு பிறகு அநேக காரியங்களை நிதானிக்க ஆரம்பித்தேன். அந்த மாமிசத்தினுடைய பலவீனத்துக்கு இடம் கூடாதபடி மாற்றங்கள் எனக்குள்ளாக உண்டாயிட்டு. அதனால தான் மன்னிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் மன்னிச்சு பாருங்கள், அதில் அநேக மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். நம்ம ஊழியம் செய்கிறோம் பாருங்கள், நம்ம நடத்தை தான் மற்றவங்களை மாற்றும். ஒரு வார்த்தை நம்ம தவறாக பேசிட்டோன்னு வைங்களேன், அப்போ அந்த கூட்டத்தில் நம்ம பரியாசம் பண்ண மாதிரி ஆயிடும். அது நம்ம அல்ல, இயேசுவை பரியாசம் பண்ண மாதிரி ஆயிடும். நம்ம வசனங்கள்லாம் வாகனத்தில் போட்டிருக்கோம். அது ஒரு காரியம் எனக்கு நடந்தது. அப்போ பாருங்கள், நம்ம வண்டியிலலாம் வசனம் போட்டுட்டு அதை நம்ம தவறாக ஒரு காரியத்தை செய்தோமானா, மற்றவர்களை திட்டினாலும் சரி, இல்லை நம்ம சிக்னலை தாண்டி போனாலும் சரி, ஏதோ ஒன்று நாம் இயல்பான காரியத்துக்கு மாறாய் செய்தவா, அது யாரை குற்றப்படுத்துது? கிறிஸ்டியன் தானே சொல்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு நாம் எப்படி இருக்கிறோம், சாட்சியாக இருக்கிறோமா, அது நம்ம புடமிட்டு பார்க்கணும். இதெல்லாம் சின்ன விஷயம் தானே நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறனால தான் நம்ம இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்க. நீ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ நன்மை செய்தே, ஆனால் அந்த நன்மைக்கு பதிலாக நிச்சயமாய் நன்மை செய்வார். ஆனால் நான் தீமை செய்துகிட்டே இருந்தால் யாரை துக்கப்படுத்துகிறோம், யாரை சந்தோஷப்படுத்துகிறோம் இல்லையா? வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நமக்கு உண்டாகணும். அப்போ கர்த்தர் பெரிய பொறுப்பியாக நமக்கு தந்திருக்கிறார். பக்தி விருத்திக்கு எதுவான நல்வார்த்தை உண்டானால் அது பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கன்னு சொல்கிறார். அதை செய்கிறோமா? நம்ம ஒரு கோபம் வந்துட்டு டக்குன்னு வாயில் என்ன வார்த்தை வரும் இல்லையா? பிசாசனை வகை தேடிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு ஒரு எரிச்சலை கொடுப்பான், ஒரு கோபத்தை கொடுப்பான். ஆனாலும் கர்த்தர் சொல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் அப்படின்னா. அப்போ எபிசியரில் சொல்கிறாரு, ஏன் சொன்னார்னா அவருக்கு தெரியும் கோபம் வரும், ஆனாலும் பாவம் செய்யாதபடி உன்னை காத்துக்கொள். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உன் எரிச்சல் தனிய கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம அந்த எரிச்சலுக்கு இடம் கூடாதபடி நம்மை காத்துக்கொள்ளணும். அதை விட்டுட்டோம்னா நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த காரியத்தில் நாம் மாறுதல் அடைய வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 28:13. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. பாவத்தை நம்ம மறைத்துட்டால் நாம் வாழ்வடைய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது.
ஆனால் பாவத்தை அனுதினமும் நம்ம அறிக்கை செய்து விட்டு கொண்டே இருக்கணும். நான் பாவம் செய்யவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொல்லணும்னா நாமே வஞ்சித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் உணர்த்துவதை நாம் உணர்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தோமானால் நம் சபை வளரும். ஹல்லேலூயா. நம் ஊழியம் வளரும். நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய செய்வார். அப்போ இரக்கம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் என்னாகும் 32:23 சொன்னபடி உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர்களா நாம் பாவத்திற்கு இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டே இருந்தோமானால் ஒரு கட்டத்தில் அந்த பாவமே நமக்கு பாவம் இல்லாத போல மாறிவிடும். ஏன்னா அது வடுவாயிடும். அப்படி தானே? சின்ன ஒரு பாவம் அன்னைக்கு நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் நான் திருப்பி போனேன்னா அது அப்படியே தொடர்ந்து அதில் ஒரு முடிவு இல்லாமல் அது பாவம் என்று உணர்வு இல்லாமையே போய்விடும். அது எங்கே கொண்டு விடும்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. அதனால் தேவன் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 5:6. ரோமர் 5:6. ரோமர் 5:6. பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது குறித்த காலத்தில் அக்கிரமக்காரர்காய் மரித்தார். 7 வசனம். ஆமா, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, துணிவான். ஹல்லேலூயா. நல்லவனுக்காக எப்படி ஒருவன் மரிக்க துணிவான். ஹல்லேலூயா. ஆனால் பாவியாக நமக்காக அவர் ஏன் மரிக்கணும் இல்லையா? வேத வாக்கியங்கள் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அதனால தான் நமக்கு வாக்கை கொடுத்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து நம்மை மீட்கும்படியாக இல்லை தண்ணியே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு சிலுவையிலே மரிக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? இல்லை மன மாற்றம் உண்டாயிருக்குமா? இன்னும் நாம் பாவத்தில் துணிகரமாக இருந்திருப்போமே. அப்போ நமக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த வழியை மற்றவர்களுக்கு போதிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அது செயல்பாட்டின் மூலமாய் நாம் ஏதோ கேட்டோம் அப்படி கடந்து போனோம் அப்படி இல்லை. நாம் செய்கிற காரியத்தின் நிமித்தம் பிறர் ரட்சிக்கப்படணும், பிறர் ஆசீர்வதிக்கப்படணும், பிறர் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நான் அன்னைக்கு கூட போன மாதம் தென்காசிலேருந்து நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இங்கே சொன்னேன்னு தெரில. தென்காசிலேருந்து இங்கே பெண்ணில் ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருந்தேன். ஏன்னா காலையில் ஷூட் பண்ணணுமேங்கிறதுக்காக 12:30 ஆயிடுச்சு. முடிச்சுட்டு நேராக நான் இங்கே ஷூட் பண்ணணும். அதற்காக நான் வரும்பொழுது தென்காசிலேருந்தே அப்படி ஆன்லைனில் 100 பேருக்கு அழைப்பு கொடுத்தா 20 பேர் சேர்றது கஷ்டமாக இருக்குது. எதுக்குன்னா இது அப்படி தான் இருக்கும் கடைசி காலம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் நிற்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்ன மாற்ற முடியாது. நான் மரித்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நிற்பேன். இன்றைக்கி எங்கள் அப்பா மந்திரவாதியாக இருந்தோம். நேற்றே போன 2 நாள் இருக்கும், காலுக்கு ஜெபம் பண்ணிட்டு போடான்னு சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளோ காலம் தெரியுமா? 22 வருடம் நான் என் வீட்டுக்கே போவோம் வந்தேன். ஏன்னா அவர் மந்திரவாதியாக இருந்ததுனால எனக்கு இன்னல்கள்லாம் அவர் மூலமாக தான் அப்படின்னு சொல்லும்போது நான் நம்பவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏன்னா என் மனைவி அபிஷேகம் பெற்ற பிறகு அவள் இந்த குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபிக்கும் பொழுது சொல்லுவாங்க, இப்படி அங்கேருந்து வருது இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதை நம்பவும் இல்லை. அப்புறமா ஒன்று சொன்னாங்க என்கிட்ட. என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உங்கள் ஃபோட்டோ வச்சு செய்கிறாங்க அப்படின்னு. நான் யார் செய்து என்ன செய்ய போகிறோம்? நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு, நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி தான் அவங்க எல்லாத்தையும் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை. கடந்த 4 வருடமாக தான் நான் வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ போகும்பொழுது அவர் அப்பங்களெல்லாம் இருந்தார். அங்கே போகும்பொழுது அந்த பூஜை ரூமில் நீங்கள் வெளியே என்ன தெரியும், ஏன்னா ஆட்கள் நிறைய வருவாங்க பூஜை பண்ணிட்டு போவாங்க. அப்போ நான் போகும்போது அங்கே ஒரு சகோதரியுடைய ஃபோட்டோ வச்சு அவர் செய்கிறார். என்னடா இது? இப்போ அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி சொன்ன மனைவி உயிரோடு இல்லை. பட் கர்த்தர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு காட்டி தர்றார். நான் பாரு உன் அப்பா செய்கிறார். அப்போ நான் அம்மாட்ட போய் கேட்குறேம்மா என்னம்மா இது? இல்லை அப்பா தப்பாக எதுவும் செய்யலை. அவளுடைய கணவர் வீட்டில் இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவளுக்கு வேற ஒரு கான்டாக்ட் இருக்குது, அதனால் அது மாறி திருப்பி கணவரோடு இணைன்னு சொல்லி இவர் செய்கிறான். பாரு, அதே போல் ஒரு தர்க்கம் வந்துச்சு பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான். அப்போது ஏதோ ஒன்று அவர் சொன்னார், நான் இப்படிலாம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பேய் வந்துச்சு, அது பெண் பேய் ஒரு ஆளுக்குள்ளே இருந்துச்சு, நான் விரட்டின எடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் நின்று ஏசுன்னு சொன்னாலே பேரும்பா அப்படின்னு. உண்மையிலே கர்த்தர் அப்படி வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ அதை சொன்ன மாத்திரமே அடுத்தது தாயத்து குறித்து ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ அவர் சொன்னார் 2000 ரூபா வாங்குவேன் ஒரு தாயத்துக்கு, அது அகால மரணம் வராது அப்படிங்கிறதுக்காக 2000 ரூபா
தான் இது பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், நான் காசே வாங்காமல் என்னை கர்த்தர் அப்படி தான் என்னை நான் மனைவி ஊழியம் பண்ணும் பொழுது நான் கொடுத்தேன். கப்பலில் இருந்து சம்பாதித்தோம், கணக்கு இல்லை, கணக்கு எழுதுனாங்க, அதுக்கு உங்கள் வாழ்க்கையில் கணக்கு கிடையாதுன்னு சொல்லி கிழித்து போட சொன்னார்னு சொல்லிட்டு என் மனைவி சொல்லும் பொழுது அதோடு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த கணக்கும் பார்க்கவே இல்லை. அப்புறம் அவங்க நான் கொடுக்குறதெல்லாம் ஊழியம் பண்ணாங்க. யாராவது வலுக்கட்டாயமாக பணம் கொடுத்தா கூட வரக்கூடிய வழியில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அங்கே யாருக்கா வேறு யாருக்கா கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படி தான் ஊழியம் பண்ணாங்க. ஆனால் அது இறந்த பிறகு அநேகர் சொல்லி அழும்பொழுது தான் தெரியும், இவர்களுக்கெல்லாம் இப்படிலாம் உதவி செய்யிருக்காங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்படி தான் கொடுத்துவேன். அப்போ என்னை கர்த்தர் அழிக்கும் பொழுது நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும், என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் நான் எப்படி பண்ண முடியும்போது கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நான் உன்னை நடத்துவேன். இன்ன வரைக்கும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. யார்ட்டையும் எதுவும் கேட்காதபடி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த அந்த வார்த்தையை நாம் உள்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். ஸோ அதனால் அவர் இந்த 2000 ரூபா சொல்லும்போது நான் அதான் சொன்னேன், நான் ஒன்றுமே வாங்காமல் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். அப்போ பூஜை பண்ணணும், பூ வாங்கணும், அதெல்லாம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காட்டிட்டான்னா நான் முதல்ல அந்த தாயத்தை வெட்டி போட்டு தான் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அது கடுப்பாகிட்டேன், ஒரு மாதிரி ஆகிட்டு, அப்படிலாம் தர்க்கமாயிடுச்சு. அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து நான் இங்கே நம்ம ஈரோடு ஒரு பெரிய சபை, சொல்ல விரும்பல, அந்த சபைக்கு போய் அங்கே மெசேஜ் கொடுத்துட்டு வரும்பொழுது என்னை கூப்பிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அவர் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த சபையில். அப்போ அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது அங்கேருந்து அவர் பேரன் ஓடி வரான். அவன் ஓடி வரும்பொழுது என்னென்னா ஜட்டி போடாமல் வந்துட்டான். இவ்வளோ பெரிய தாயத்து இதில் நடந்தது. நான் ஒன்றுமே சொல்லலை, அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. நான் அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணேன், கூப்பிட்டதுக்காக ஜெபித்தேன், வந்துட்டேன். அதுக்கு பிறகு இங்கே தாளவாடி ட்ராவல் பண்ணுறோம் நாங்கள், ஒரு அடுத்த ஊழியம். அப்போ கர்த்தர் பேசுகிறேன், அப்போ நீ பேசணும். அப்போ நான் சொன்னேன், 2வது கால் பண்ணால் நிச்சயமாக நான் பேசுவேன். அதே போல் அந்த மலையில் ஏறும் பொழுது அவர் ஃபோன் பண்ணார். கொஞ்சம் சிக்னல் கிடைக்க நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் அதுக்கு பிறகு நான் திருப்பி வந்து சந்திப்பேன்னு சொன்னேன். அதுபோல் சந்திக்கும் பொழுது இந்த காரியத்தை சொன்னேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் தகப்பன்ட்டே ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த காரியத்தை குறித்து சொல்கிறேன், இப்படி நம்ம ஒரு கிறிஸ்துவர்களாக இருந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நிறைய பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் இது ஒன்றும் இல்லை பிரதர், அது வந்து நாங்கள் வந்து ஒரு சாமியார் தான், அவர்கிட்ட போய் வாங்கி கேட்டோம், சரியாயிட்டு. எதை நம்புகிறார்கள், எதை விசுவாசிக்கிறார்கள் சொல்லுங்கள். பேரன் உடனே எதை செய்வதற்கும் எதை நம்புவதற்கும் திரும்பி விடுகிறார்கள். ஆனால் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார், அவரே அதை நம்பும் பொழுது அவர் சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்னமா பண்ணுவாங்க? வைராக்கியம் வேணும், கர்த்தருக்குள் வைராக்கியம் வேணும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ பாருங்க, இந்த காரியம் நடக்கிறது என்பதற்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் தகப்பனோடு பேச கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அதனால நான் அதை பேசினேன், நீங்கள் வெட்டி போடுங்கன்னு. நான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சந்திக்கும் பொழுது இப்போல்லாம் இல்லைன்ட்டார். அவரே பார்த்து சொன்னார். ஆனால் அது செய்தாரா இல்லையான்னு பார்க்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை, கர்த்தருடைய வேலை. அவருக்கு தெரியும். நீ நம்பினேன்னா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கிறோம், நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே உங்களால் எந்த காரியமும் செய்ய முடியல. எதை நம்புகிறோம்? அப்போ யாருக்கு சாட்சியாக இருக்கிறோம்? ஏன்னா என் தகப்பன் சொன்ன இந்த விஷயம் நான் பேசும் பொழுது அவர் சொன்ன விஷயம், உனக்கு தான் தேவனுடைய வல்லமை தெரில, மோசையும் தாமஸும் இங்கே தான் வந்து என்கிட்ட கயிறு வாங்கிட்டு போகிறான், கட்டி வாங்கிட்டு. நீங்கள் தான் இப்போ வந்துட்டு ஏசுன்னு நிற்கிங்க. அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் தெரியுது எங்கே வல்லமைன்னு. எங்கெங்க இருக்குது சாட்சி? உண்மையிலே சொல்கிறேன், பாத்ரூமில் போய் நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தாவை எங்கள் அப்பா ரசிக்கப்படணும். இவர் கெட்டு போது காரணம் யார்? கிறிஸ்துவ. இவர் கெட்டு போது காரணம் யாரு? இந்த தாமஸும் மோசம். அப்போ அவரை நான் எப்படி நானும் என் வீட்டாலும் கர்த்தரையே சேவிக்கணும்னு சொல்லும். நான் பாத்ரூமில் நின்று ஜெபம் பண்ணிட்டேன். அந்த ஜெபம் போன வாரம் எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போடான்னு சொல்லிட்டார். புரியுதா? ஹல்லேலூயா. இந்த மந்திரங்களை கற்றுக்கொள்வதற்காக அவர் செய்த காரியம் எங்கே இருக்காருன்னா, கால் முறிந்து, எல்லாமே அவருக்கு தெரியும். கால் முறிந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதை 3 வருடம் ஆகிட்டு கால் முறிந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அப்போ யாரும் இல்லை, நான் போய் பார்க்குற போனேன். நான் அங்கே இருந்தேன். இங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு வாரம் அங்கே தான் அப்பா கூட இருந்தேன். சரி, இது வரைக்கும் நம்ம ஒழுங்காக இது பண்ணலை, கர்த்தர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார், சொன்ன மாதிரி செய்தார். ஸோ அதனால் அங்கே இருந்தேன். அப்போதான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஜெபம் பண்ண சொன்னார். அப்போ அவருக்கு சரியாக எப்போல்லாம் வழி வருதோ அப்போல்லாம் ஜெபிக்க சொன்னார். அப்போதான் சொன்னார், எப்படி நான் கேட்டேன் இதெல்லாம் எப்போ, ஏன்னா நான் தகப்பனை விட்டு வரும்போது இப்படிலாம் ரொம்ப ஏதோ கொதிக்கு பாவர் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார். விசிட்டிங் கார்டு அடித்து அந்த மாதிரி மந்திரவாதியார் சாமியார் ஆனது அதுக்கு போகிறதான் தெரியும். அதனால் நான் அப்படி கேட்கும்பொழுது அவர் சொன்னார், சில காரியங்கள் கற்றுக்கொள்வதற்கு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் மொட்டை மாடி வீட்டில் ஒரு காலை மேலே தூக்கி வச்சுட்டு கையை மேலே வச்சு விடிய காலை 5 மணி நேரம் நிற்பார். அப்படி தான் இந்த வல்லமை பெற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். நமக்கு முழு இறுதியை கொடுத்தா போதும்.
அப்பா என்னை தொடுன்னு சொன்னா போதும், என்னை நிரப்புன்னு சொன்னா போதும், முழு இருதயத்தில் கேட்டா போதும். இப்போ அந்த கால் உடைந்து அதுக்கு பிறகு அது ட்ரீட்மெண்ட் ஆகி அதில் படுத்ததுனால கால் இன்னும் புண்ணாகி இப்போ எந்த 3 வருடமாய் இந்த சாமிக்கிட்ட போய் நிற்கல. ஹல்லேலூயா. இப்போ யாரும் வருவாங்க, நான் வீட்டில் எல்லாருமே இப்போ அவர் முடியாதுன்னு சொல்லி இப்போ 3 வருடமாக யாருக்கும் அவர் இந்த மந்திரம் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் வீட்டில் வேண்டான்ட்டாங்க, மருமக்கள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த சூழ்நிலை கர்த்தரை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த பாத்ரூமில் ஜெயிச்ச ஜெபம் இன்னைக்கு அவ்வளோ மாறிட்டு இருக்கு. இனிமேல் தாமஸ் இவெல்லாம் உள்ளே போயிடக்கூடாதுன்னு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இவர்கள் மாறணும்னா முதல்ல கிறிஸ்துவர்கள் மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவர் மன்னிக்கிற மட்டுமல்ல, நமக்காக வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரியர் எண்ணி பலனடைந்து. ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை நம்ம ஊழியங்களிலும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. நம்மை அழைக்கும் பொழுதே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். சாராவுடைய எல்லா அம்சங்களும் அவைகளும் செத்து போயிட்டு முதியோர் ஆயிட்டோம், இனி துளிர் விடுமோ என்று எண்ணுகிற அந்த காலத்துல தான் கர்த்தர் கனியை வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவர். அப்படிதான் நம்ம ஊழியங்களுக்கு அழைத்தாருன்னா அந்த ஊழியத்திற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஒருவேளை உடனே நடக்கலாம், சில நேரங்களில் தாமதிக்கலாம், ஆனால் நிச்சயமா அதை நிறைவேற்றி தருவார். பாருங்க, மோசையை கூட முட்செடியில் காட்சிகளை கொடுத்து ஊழியத்திற்காக அழைத்தார், அவருடைய வேலை செய்வதற்காக அழைத்தார், அனுப்பினார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய ஜனங்களாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூக்குரல் சத்தத்தை கேட்டு எகிப்துக்கு அனுப்பி அழைத்து கொண்டு வந்த அந்த ஜனங்களை தான் பார்த்து சொல்றாரு, உன் ஜனங்கள் கெட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உன் ஜனங்கள் அவர் கெட்டு போயிட்டாருன்னு சொல்லி அந்த கன்றுக்குட்டி செய்யும் பொழுது சொன்னதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அது வரையிலும் அவருடைய ஜனமா இருந்தார்கள். கெட்டு போனோன்னு கர்த்தரே சொல்றாரு, உன் ஜனம். ஏன்னா மோசே அப்படி உண்மை உள்ளவனா இருந்தான். ஹல்லேலூயா. அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் கர்த்தர் சொல்லத்தக்க அந்த ஜனங்களை எப்படியாவது அந்த கானா தேச கர்த்தர் சொன்ன தேசத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று எப்படி பிரயாசப்பட்டானோ. அதனாலதான் அவனை யோசுவாவை பார்த்து கூட யோசுவா 1:5-9 சொல்றாரு இல்ல, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப மோசையோடு அவர் எப்படி இருந்திருப்பார்? மோசே கர்த்தரோடு எப்படி இருந்திருப்பார்? அதனால கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்தான். ஜனங்களோ வணங்க கழுத்து ஜனங்கள் தான். கர்த்தரே அந்த ஜனங்களை விட்டு விட்டார். இவர்கள் மடிந்து போகட்டும், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அதற்கு கூட அவன் ஒத்துழைக்கல. அப்படி இருக்கணும் ஒரு லீடர்ஷிப். ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். நம்முடைய ஊழியத்தில் நம்மை அழைத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்னா என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் அந்த ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மளை தாயின் கருவிலை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்க நம்மை உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல நாம் நிச்சயத்திருக்க வேண்டும். நாம் கர்த்தரை விடாதபடி பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை வரட்டும், பாடு இல்லாம ஒரு மனிதன் வாழவே முடியாது இந்த பூமியில. இல்ல, இந்த தீங்குக்கு அணுகாதபடி பாதுகாக்கிறதுக்கு தான் எல்லா தீங்குகளிலிருந்தும் என்னை காக்கிற தேவன் என்று தாவீது சொல்றதை பார்க்கணும். எல்லா தீங்கு வரும். தீங்கு வராத ஒரு மனிதன், தீங்கு அனுபவிக்காத ஒரு மனிதன் ஒருவனுமே இருக்க முடியாது. ஒருவேளை திருமணத்துக்கு முன்பாக வரும், இல்லை திருமணத்துக்கு பிறகு வரும். அனைவரும் திருமணத்துக்கு பிறகுதான் வரும். ஆமாங்க, ஐயா கேட்டார், மனைவியெல்லாம் கூட்டிகிட்டு வரட்டுமான்? இல்லை, இது ஆண்கள் கூட்டம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமாம், இது நமக்கான போஜனம். ஹல்லேலூயா. மோசைக்கான போஜனம். அப்போ நீங்கள்லாம் மோசை, உங்களோடு கர்த்தர் முகமுகமாய் பேச போகிறார். ஹல்லேலூயா. ஷகரபந்த ரகடனமா ராக்கவ ஷபிபந்த ரகடனம். கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு கொடுத்ததை ரீஷிபி வஹாலா ஷபரம் முகமுகமாய் பேசுவேன் என்று. எதுக்கு தான் இந்த கூட்டத்தை கூட்டினது? சரியா, நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் விட வேண்டியவர்களை விட்டு விட்டோமானால் நம் முகங்களை கர்த்தர் பிரகாசம் உள்ளதாய் மாற்றிடுவார். இஸ்ரேல் ஜனங்களும் சரி, ஆரோனும் பயப்படும் தக்க அவனுடைய முகம் பிரகாசித்தது. அதனால மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவை பார்த்து சொன்ன தேவன் தான் இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றார், நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. உங்களை நான் வழி நடத்துவேன்.
எந்த காலகட்டங்கள் வந்தாலும் சரி விசுவாசத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை நம்முடைய ஊழிய அழைப்புல முதல்ல பிசாசனை கை வைக்கிறதே பொருளாதாரத்தில். அதை பிடித்துட்டோன்னா வேற எதுவுமே செய்ய முடியாது. இரண்டாவது மனைவி மூலமாய் வரும், கணவர் மூலமாக வரும். நான் யாரையும் பிரித்து பேச விரும்பவில்லை, ஆனால் வருவது நல்லது. இப்போ மனைவிக்கு அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தனால தான் கர்த்தர் நான் உறுதியாக பிடிச்சிட்டேன். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு குணம் இருந்தது. ஏன்னா இந்த போராட்டங்கள் வந்த போது தான் அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. அது நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா நைட்லேருந்து விடிய காலம் அதுக்கு பிறகு நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க என்னை விசுவாசத்தில் நடத்தினாங்க. அப்போ பாருங்கள், அந்த நான் வெளியே போய் சொல்ல முடியாது. நான் கப்பலில் வேலை பார்த்துருக்குறேன், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஏன்னா பாம்பேயில் இருந்தேன். என்னுடைய ஸ்டோரி எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லுறதுக்கு அவ்வளோ நேரம் இல்லாதனால நான் தொட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். பாம்பேலேருந்து இங்கே சென்னைக்கு வரும்பொழுது என் மனைவி கர்ப்பவதியாக 2 பிள்ளையோட தான் ஒன்றும் இல்லாமல், ஏன்னா என்னுடைய பார்ட்னர் எனக்கு தர வேண்டிய காசெல்லாம் தருவான்னு நம்பி சென்னைக்கு வந்தேன். நாங்கள் அவர் திருப்பி ஆஃபீஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னனால திருப்பி கோவத்தினால தான் அதுவே வேண்டாம் சொல்லிவிட்டு அப்படியே வாடகை வீட்டில் வச்சுட்டு உடனே நான் கப்பலுக்கு போயிட்டேன். நான் கப்பல் போய் ஸ்பெயினில் இருக்கும்போது தான் ஒரு 10 நாளைக்கு பையன் பிறந்தாங்கிறது தெரிந்து கொள்ள 10 நாள் ஆகிட்டு. நான் ஈரான்லேருந்து போகும்போது ஃபோன் பண்ணேன். அப்போது அவங்க பிரசவ வேதனைலாம் இருந்தாங்க, ஆனால் குழந்தை பிறந்ததாக தெரியாது. ஆனால் ஸ்பெயின் போய் இறங்கி அப்புறம் கால் பண்ணும்பொழுது தான் ஆண் பிள்ளைங்கிறது தெரிய வந்தது. 10 நாள் ஆயிட்டு குழந்தை பிறந்த அப்படின்னு. அப்போ அதற்கு உதவினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருந்த அந்த சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. சும்மா நேரம் போகலை அப்படிங்கிறதுனால சபைக்கு அவங்க போக ஆரம்பித்தாங்க. அந்த சபையில் உள்ளவர்கள் தான் போய் அவங்களுக்கு இந்த பிரசவ வேதனைக்கெல்லாம் நின்று ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுக்கெல்லாம் உதவி பண்ணனால வந்த உடனே என்னை கூட்டிகிட்டு அந்த ஆலயத்துக்கு போனாங்க. அப்போது நான் நிறைய மனிதர்களோட பழகிட்டேன், நிறைய பணங்களை பார்த்துருக்கோம், நிறைய காரியங்களை செய்திருக்கோம். ஆனால் அவர்கள் யாருமே இப்போ இல்லை. ஆனால் யாரும் அறியாத ஜனங்கள் போய் உதவி செய்தார்களே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆலயத்துக்குள்ளே போக ஆரம்பித்தேன். செயின் ஸ்மோக்கர், எல்லா பாவங்களும் உண்டு. ஒரு நாளாக குடிக்காமல் இருப்பேனா அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து அப்படியே என் மனைவி மூலமாய் ரசிக்கப்பட்டு அப்படி தான் அந்த விடுதலை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிற்கிறேன்னா அது அவங்களுடைய ஜெபம். அதனால் பெண்களை தவிர இன்றைக்கி உங்கள் ஒவ்வொரு மனைவியுடைய முழங்காலும் நம்ம இன்னும் உறுதியாக்கும், புடம்பிடும், மாற்றும். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, ஊழியம் பாதைன்னு வந்த பிறகு அநேக பாடுகள் வரும். அதில் முதல் பாடு ஃபைனான்ஷியல், நம்மளுடைய பண நெருக்கடி தான். அதில் நீங்கள் சோர்ந்து போகாமல் நின்றுட்டிங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் செய்ய நினைத்த தடைபடாது, அது நேர்த்தியாக நமக்கு செய்து முடிப்பார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 4:21. ஹல்லேலூயா. அப்போ நம்மை அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாக நிறைவேற்றுவாங்கிற விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும். இரண்டாவது பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதிலே சோர்ந்தே போகக்கூடாது. அவருக்காக நாம் எதையும் கொடுக்க, அதாவது சொல்லுவோம் நம்ம, நான் வாழ்ந்த நேரத்தில் உனக்காக உயிரை கொடுப்பேன்பா நம்மளும் சொல்லியிருப்போம். இன்றைக்கி அந்த மனுஷங்க ஒருத்தனையும் நம்ம பார்க்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நமக்காக உயிர் கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? மனுஷன்கிட்ட பேசிடலாம், ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருப்பார். நாம் எங்கே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம் செயல்பாட்டினால தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும், சொல்லினால அல்ல, இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு சமம் சொல்கிறார். அப்போ கிரியை உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். கிரியை உள்ளவராக இருந்தால் தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். கடைசியாக நாம் வாசிப்போம் இந்த 1 கொரிந்தியர் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உண்மை உள்ளவர், சிறப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை நிலைப்படுத்தி, உன்னை சகாயப்படுத்தி, உன்னை பாதுகாத்து தீமையிலிருந்து உன்னை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கு பலவிதமான சோதனைகள் வரும், தீமை உன்னை அணுகி வரும். இது மாமிசத்தினுடைய போராட்டம். இச்சையினால் வரலாம், ஏதோ ஒரு இச்சை, மாமிச இச்சையாக இருக்கலாம்,
இல்லை பொருள் மீது இச்சை, ஏதோ ஒன்று இச்சை வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் விலக்கி அவர் உன்னை காப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருந்தோமானால், கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்காரோ அதில் போதும் என்று வாழ்ந்தோமானால் நிறைவுகளை காண முடியும். ஹல்லேலூயா. நம்ம என்ன போதுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரவே செய்யாது. நமக்குள்ள எப்பொழுதுமே இன்னும் அடுத்ததுன்னு நினைப்போம். ஆனால் அது தேவ சித்தமா அப்படிங்கிறத அறிந்து கொள்வது தான் ஒரு ஊழியக்காரனுடைய முக்கிய பாங்காக இருக்கிறது. நாம் அதை அறிந்து செயல்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கெட்டவே முடியாது. எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 18 வசனம். 2 தீமோத்தேயு 4:18. தீமையிலிருந்தும் ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லா தீமையிலிருந்து ஏன் நம்மை காப்பாற்றுகிறார் அப்படின்னா, நாம் பரம அந்த ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்காகவே. அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மாமிசத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் ஒன்றோடு ஒன்று அனுதினமும் போராடி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5 அதிகாரத்தில் நம்ம 18, 19, 20 வாசிக்கும் பொழுது அங்கே மாமிசமும் ஆவியும் போராடுகிறதை பார்க்க முடியும். அதில் 17 பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தின் ஒன்று கூட நமக்குள் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்போ இதில் கோபமும் இருக்குது, கொலையும் இருக்குது. ஒருவேளை நாம் கொலை செய்ய மாட்டோம், ஆனால் கோபம் இல்லையா? அதனால் இந்த பாவத்திற்கு இவ்வளோதான் அப்படின்னு வேதம் பிரித்து எழுதவில்லை. இப்போ பவுல் எழுதும் பொழுது 17 பாவத்தையும் ஒரே இதில் தான் எழுதியிருக்க. எது ஒன்று இருந்தாலும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்போ நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? முதல்ல நாம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி ஆகணும், பிறரை அதற்கு பிறகு ஆயத்தப்படுத்தணும். அப்போ அதற்கு நாம் தகுதிப்படுத்துவதற்கு, தகுதி ஆயிட்டோம் என்பதற்கு அறிந்து கொள்வதற்கு இந்த 17 பாவம் நம்ம விட்டு வெளியே போகணும். அப்போ அதற்காக தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அப்போ அவருடைய ரத்தம் இல்லாமல் நமக்கு சுத்திகரிப்பு இல்லை. அவருடைய ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ அவர் ரத்தம் தான் நமக்கு எல்லாமே இல்லையா? மற்றவங்களுக்கு சூடம் கொளுத்தி வைப்பாங்க, பூசணிக்காய் உடைப்பாங்க, இந்த அமாவாசையெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? ஆமாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீங்கள் சொன்னாலே போதும். ஹல்லேலூயா. அப்போ வல்லமை எங்கே இருக்கிறது என்று பார்த்தோம்னா நம்ம நாவில் தான் இருக்குது. நீ சொல்ல ஆகும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆனால் தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை தான் நம்ம சபிக்கிறோம். வெளியே போனால் நல்லா பேசுவோம், இருக்கா இல்லையா? பேசி அநேகருக்காக, அநேகர் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா வீட்டுக்குள்ளே எரிச்சலையும் கோவத்தையும் கொண்டு வந்துடுவோம். அப்போ சொந்த பிள்ளைகளை நாம் சபித்து விடுவோம். நீ ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கிறார், நீ சபிக்கும் பொழுது அவர்களை சபிக்கிறார். அப்போ நாம் சொந்த வீட்டுக்கு நாம் சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து உங்கள் நாவுகளை அக்னியாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ நிறைய இடங்களில் உண்மையிலே நடக்குது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை பகுதிகளில் இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பெரிய பெரிய சபைகளில் அல்லேலூயா சொல்லாண்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை அது பரிசுத்தமாக தான் சொல்லணும். பரிசுத்தமாக தான் ஆலயத்துக்கு வரும். 1000 வரும் கூடுகிற சபைகளில் நடக்கிறது. போன மாதம் நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன், பலிபீடத்திலிருந்து மறைத்து சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம பைபிள் பரிசுத்த வேதாங்கம் மாறிட்டு இங்கே கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர்ங்கிற இடத்துல கடவுள்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இதில் இயேசுங்கிற நாமம் தான் சகல முத்திரைகளை முறைக்கிற நாமம். ஆனால் இயேசுன்ற எழுதப்பட்ட இடத்துல குமரன் சொல்கிறாங்க. புரியுதுங்க எவ்வளோ வேற்றுமைகளை கொடுக்குறாங்க பாருங்க. ஹல்லேலூயா அடிக்கடி சொல்லுவீங்க, எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணுறார். அங்கே சபையில் 1000 பேர் கூடியிருக்கு. அப்போது கடவுளுங்கிறது பொதுவாக எல்லாரும் சொல்லுவது கடவுள். நான் பாம்பேக்கு போயிருக்கும் பொழுது, பாம்பேயில் பிரசங்கம் பண்ணும் பொழுது பகவான் சொல்லிட்டு நான் பேசுவேன். அதே இது சத்தீஸ்கரில் பேசும் பொழுது பகவான் சொன்னதுக்கு தான் அங்கேருந்து எல்லாம் மெசேஜ் முடித்து வெளியே வந்த பிறகு ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட சொன்னாப்புல, ஏசு முசின்னு அந்த இடத்துல சொல்லுங்கள், கர்த்தருங்கிற இடத்துல ஏசு முசி சொல்லுங்கள், இல்லை பரமேஸ்வர் சொல்லுங்கள், பகவான் சொல்லாதீங்க. பகவான்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா விற்கிறதுக்கு பேரும் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து நான் அப்படி தான் ஏசு முசின்னு சொல்லி தான் பிரசங்கம் பண்ணுவேன், இல்லை பரமேஸ்வரன் சொல்லி பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் நம்ம சபைகளில் இப்போ கடவுள்னு சொல்கிறோம். குமரன் சொல்லி நெட்டில் போட்டு பாருங்கள், நான் அது வேற பார்த்தேன். அந்த திருச்செந்தூருக்கு போகிற அதுதான் குமரன்கிறாங்க, ஹிந்து கடவுள்னு போட்டு. ஸோ நமக்கு தேவன் இயேசுங்கிற நாமத்துக்கு தான் பிசாசு நடங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் தமிழ்நாட்டிலே இவ்வளோ குழப்பங்கள் வந்துட்டு 1000 பேர் இடறு மாதிரி நடக்கு. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சொல்லிகிட்டே இருக்கணும், ஹல்லேலூயா சொல்லிகிட்டே இருக்கணும்.
ஹல்லேலூயா. இது எதுக்கு தெரியுமா? நம்ம வீட்டில் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாம் அக்னியாய் நாவை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம வீட்டில் போய் எரிச்சலும் கோபத்தையும் பண்ண பிசாசுக்கு இடம் கொடுக்க உன் நாவுகள் மழுங்கப்படுகிறது. உலக காரியங்கள் உன்னை ஒடுக்கும் பொழுது நாம் கோபம் கொள்கிறோம் இல்லையா? தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் பொழுது தேவன் அபிஷேகம் பண்ணின அந்த நாவ் மழுங்கப்பட்டு போயிடுகிறது. அப்போ தான் ஆலயத்தில் போய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை பண்ண தேவன் மீண்டும் அதை உருவாக்குகிறார், ஆயுதமாய் மாற்றுகிறார். அதையே செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்ல, பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கமாகட்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் இருக்கிறோம். உங்கள் கையில் கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் விட்டு விடாதபடி நாமும் நம்மை சார்ந்தவர்களையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு பரவ ராஜ்யத்துக்கு போகணும். அப்போ அதுக்கு இந்த 17 பாவங்களும் நம்ம விட்டு விலக போகணும். 9 கனிகள் நம்மளிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லப்பட்டிருக்கிற அந்த 9 ஆவியின் கனிகளும் ஆமாம் நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதற்கு பிரமாணம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த குவாலிஃபிகேஷன் உனக்குள்ள இருந்தா நீ நிச்சயமாக பரலோக ராஜ்யம் போயிடுவாய். அப்போ நாம் ஆயத்தமாயிட்டோம்னா மற்றொரு இடத்துலையும் அதை ஆயத்தப்படுத்த வேண்டும். திணிக்க வேண்டாம், யார்கிட்டையும் போய் நீங்கள் திணிக்க வேண்டாம். நம்முடைய நல்ல நடத்தை மாற்றிவிடும். ஒரு சிறியானவள் தன்னுடைய நல் நடத்தையினால் புருஷனை ஆதாயப்படுத்த என்ற வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் அதே போல தான் நாமளும் நல்ல புருஷர்களையும் நல்ல சகோதரிகளையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் நாம் நம்முடைய நடத்தையின் நிமித்தமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக யூதா 1ஆம் அதிகாரம் 24. வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிமை உள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றராய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் ஆமாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் ஆமாம் எப்பொழுதும் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நம்மை அந்த அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்துவதற்காக நம்மை புடமிட்டு கொண்டே இருக்கிறார், உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீர்கள். ஊழியங்களில் எல்லாமே வரும், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் ஜெயத்தை பெறுவோம்.